அஸ்ஸலாமு அலைக்கும் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்க சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜும்மா முபாரக். ஆஃபி வந்து பேசாதனால எனக்கு சிரிப்பாக வருது. ஆஃபி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க இன்னும் ரெடி ஆகல. ஆஃபி வந்து இப்போது வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், அப்புறமா தான் ரெடி ஆவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா அது ஆஃபி அவங்க வீடியோவில் வருவாங்க. நான் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு 1 மணிக்கு வந்துடுவேன். உமரா போயிட்டு வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணி இந்த மாதிரி, அப்புறம் கஜூர் தமிழ் எப்படி சொல்கிறேன்னு தெரியலையே, அது இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அத்தர் நான் இன்னும் யூஸ் பண்ணல, இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு காட்டலாம் தான் அவங்க வீடியோ. இல்லை நல்லா இருக்குது ஸ்மெல்லு. வச்சு நவுத்துறோம். இன்றைக்கி போட்டுன்னு போகும்போது எல்லாம் என்னடா போட்டுன்னு வந்தான்னு கேட்பாங்க. துவா செய்யுங்க, எல்லோரும் உமரா செய்யட்டும். நானும் துவா செய்கிறேன், எல்லோரும் உமரா செய்யலாம். ஓகே கைஸ். நான் அப்புறம் நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃபியா வந்து பேசல, நிறைய பேர் வருத்தப்படுறீங்க. ஆஃபியா கண்டிப்பாக பேசுவாங்க இந்த வீடியோவில், இப்போ இதுக்கு மேலே பேசுவாங்க ஆஃபியா. ஓகே பாய். நான் உங்களுக்கு வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பற்றி ஒரு பேஜ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இவங்க நேம் வந்து ஃபாத்திமா. இவங்க வந்து கோயம்புத்தூர். இவங்க சஃபி வெயிட் லாஸ் ஃபாரம் சொல்லி ஒரு பேஜ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வெயிட் லாஸ் வெயிட் கெயினுக்கு ஒரு பெஸ்ட்டு கைடு, பெஸ்ட்டு சொல்யூஷன் அண்ட் பெஸ்ட்டு ரிசல்ட்டுன்னே சொல்லலாம். இவங்ககிட்ட யார்கிட்டும் இல்லாத ஒரு ப்ளஸ் இருக்குது. அது என்னென்னா, நம்ம காஸ்ட்லியான திங்ஸ் வச்சு தான் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும்னு சொல்லல. இவங்க நம்ம வீட்டில் என்னென்ன சமைக்கிறோமோ அதை வச்சு நம்மளுக்கு ஒரு டயட் சார்ட் தருவாங்க. அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணலாம். இவங்கக்கிட்ட ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான், 400 தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க 10 மெம்பர்ஸில் வீக்லி ஒன்ஸ் யார் அதிகமாக வெயிட் லாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டும் தராங்க மோட்டிவேஷனுக்காக. இவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும், சஃபி வெயிட் லாஸ் ஃபாரம் சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதை நீங்கள் போய் செக் பண்ணி ரிவ்யூ பாருங்கள். எனக்கு தெரிஞ்சவங்களும் அவங்க கூட ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணியிருக்காங்க. இவங்க சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. அதனால் இது ரொம்ப ட்ரஸ்டடான பேஜ். நீங்களும் உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணுன்னா இவங்க கூட போய் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணுங்கள். நான் இவங்களோட நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன். என்னோடய இயரிங் கலெக்ஷன் எல்லாம் காமிக்கலாம்னு சொல்லி தருக்கேன். இது நான் வந்து என்னோடய மேரேஜ்க்காக வாங்கினது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இந்த க்ரீன் ஸ்டோன் வச்சது, நெக்ஸ்ட்டு வந்து ஆஷ் கலர், நெக்ஸ்ட் வந்து ஸ்கை ப்ளூ மாதிரி டைப், இது கோல்டன் கலர், இதுவும் வந்து பிஸ்தா கலர், அப்புறமேட்டு ரெட் கலர், சில்வர் கலர் இயரிங்ஸ் 2 வாங்கியிருந்தேன். இந்த 2ல் எனக்கு இது தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறமேட்டு பிளாக் கலர். கேர்ள்ஸ் எல்லாம் இயரிங்ஸ் வாங்கி வச்சுப்போம், ஆனால் போட மாட்டோம். அதே மாதிரி தான் நானும் ஆசைக்காக எல்லாமே வாங்கி வச்சுப்பேன், ஆனால் எப்போயாச்சும் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவேன். இயரிங்ஸ் வந்து நான் வந்து நெக்லஸ் வாங்கும்போது வாங்கினது, இன்னும் கலர் சேஞ்சே ஆகலை. அது நான் வாங்கிய 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஷாப்பில் தான் அது வாங்கினேன். எப்படின்னா தெரியல, கலரெல்லாம் இன்னும் போகவே இல்லை. அப்புறமேட்டு மீஷோவில் வந்து நான் ஸ்க்ரன்ச்சஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மேரேஜ் அப்போது, அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் நான் 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆகி 7 மந்த் ஆகுது. இன்னும் மீதியெல்லாம் யூஸ் பண்ணாமல் இன்னும் வச்சுருக்கேன். அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுவேன். கைஸ், ஆஃபி பார்த்திங்கன்னா வீடு சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க. க்ளீன் பண்ணிட்டு பால் சாம்பிராணி வச்சுருக்குறாங்க. வீடு ஃபுல்லாக செம்ம ஸ்மெல்லு. வேலைக்கு போய்ட்டு மதியானம் இப்போ தான் வந்தேன் தொழுகைக்கோசரம். ஆஃபி பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் நல்லா அடுக்கியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல இல்லை, ஆஃபி எனக்கு ஒரு லவ் லெட்ரு காட்டினா. ஆஃபி எனக்கு ஒரு லவ் லெட்ரு எழுதி கொடுத்தா அவள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது. அது சரியாக ஃபன்னாக இருக்கும். நான் ஏன்னா சாயந்தரமாக எடுத்து அவளுக்கே தெரியாமல் படித்து காட்டுறேன். இல்லாட்டி அது ஃபோட்டோ உங்களுக்கு நான் காட்டுறேன், சரிங்களா? பாருங்கள், நான் மறந்து போச்சுங்க. அது அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், ஓட அடிப்பா. நானே இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து மனப்பாடம் பண்ணி இன்னும் நான் மறக்கலை அப்படின்னு நான் அப்படியே சொல்ல ஒன்று அப்படியே ஷாக் ஆயிடுவா. அப்படியே எனக்கு ஜாலியாக இருக்கும். ஆஃபிக்கு ஒரு ஆசை, எனக்கு நான் ஒன்று வாங்கி தரணுன்ட்டு. அது ஆஃபிக்கும் தெரியும். அது இன்ஷா அல்லாஹ் ஃபசலாக அது நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு நான் ஒன்று வாங்கி தரணும், ஒரு கிஃப்ட்டு. அது என்னான்ட்டு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். அது நடக்கும்போது பக்கம் வரும்போது உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது அவங்களுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக வாங்கி தரணும். அது இந்த வீடியோ கண்டிப்பாக ஆஃபியே பார்த்துரும். அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுகை முடிஞ்சிருச்சு கைஸ். நான் வீட்டு படியேறிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஆஃபியை கூப்பிட்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுருவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்க சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற ஷேர் பட்டனை ஷேர் பண்ணிக்கோங்க.
எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஜும்மா முபாரக், அதாவது ஜும்மா டே இன் மை லைஃப் என்ன பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்குறீங்க. மார்னிங் வந்து இவங்கள தான் பார்த்துருப்பீங்க. இப்போ ஆஃப்டர்நூன்ல இருந்து என்னை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சுன்னு வோட் பண்ணுங்க. ஆமா, நிறைய பேர் வந்து நான் இவங்களுக்கு பேசவே இல்லைன்னு சொல்றீங்க. அதனால இன்னைக்கு நான் இப்ப பேசுறப்போ பேசுறாங்க. இதுக்கு மேல ஆஃபி பேசுவாங்க. நாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஆமா, எல்லாரும் லவ் ஸ்டோரி போட சொன்னீங்க. இப்போ ரம்ஜான் மாசம் போயிட்டு இருக்கனால ரம்ஜான் மாசம் முடிஞ்சு ரம்ஜான் பர்ச்சேஸ், ரம்ஜான் vlog இதெல்லாம் முடிஞ்சிட்டு நாங்க லவ் ஸ்டோரி உங்களுக்கு போறோம். பாட்டா கண்டிப்பா போறோம். ஓகே गाइस. அப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்னமோ சொல்லலாம்னு இருந்தேன். இந்த வீடியோல நான் ஏதாவது நான் பேசியிருப்பேன், உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா சாரி. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க போலாம். கைஸ், அவ்வளவுதான். இப்போ நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். கைஸ் இன்னைக்கு வந்து ஐட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வெறும் கஞ்சியும் வடை மட்டும்தான் இருக்குது. பஜ்ஜியும் வடை கஞ்சி இது மட்டும் தான் இருக்குது. அங்கே சாப்பிட்லாம். அந்த மோர் தந்தாங்க, என் அக்கா தான் செஞ்சா. நல்லா இருக்கு. மோர் கிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு விளையாடிட்டு இருப்பேன். நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா சும்மா தான் இருப்பேன். ஈவினிங்காக சரி கெட் ரெடி வித் மீ எடுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். என் அக்காவும் என் தங்கச்சியும் என்னை வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சிரிப்பு காமிச்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு என்னை எதுவுமே பண்ண விடாமல் நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. உங்கள் வீட்டில் யார் யார் இப்படியெல்லாம் பண்ணுவீங்க விளையாடுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறமேட்டு நான் எப்போயும் யூஸ் பண்ண மாதிரி மாய்ஸ்சரைசரும் பவுடரும் யூஸ் பண்ணி, பவுட்ரு வந்து ப்ரஷ்ஷில் வந்து போட்டால் என் தங்கச்சி நடுவில் கையை விட்டுட்டு இருந்தா. அப்புறமேட்டு அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு லிப் பாம் போடலான்னு சொல்லியிருந்தேன். இது என் அக்காவோட லிப் பாம். அவள் பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் போட்டேன். இப்போ இந்த வீடியோ பார்த்தானா அவள் என்னை திட்டுவா. அப்புறமேட்டு ஐலைனர் போடும்போது கொஞ்சம் நீளமாகிடுச்சு ஐலைனரு. அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போட்டு முடிச்சுட்டேன் 2 சைடும். அதை பார்த்து என் தங்கச்சி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா, அந்த சைடு இப்படியே உனக்கு வந்துருமான்ட்டு. அதை வந்து வீடியோவில் பார்க்க நல்லாயிருக்கு, ஆனால் நேரில் பார்க்கும்போது அது கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி நானும் என் அக்கா தங்கச்சியும் யாரையும் ரெடி ஆக விட மாட்டோம். ஏதாச்சும் வேலை செஞ்சால் நோண்டிக்கிட்டே இருப்போம். இது ஜாலியாக இருக்குது இப்படி இருந்தாலும். அப்புறமே லிப்டிக் அடிச்சுட்டு என்னோடய மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்புறமேட்டு என் தங்கச்சி தான் சிரிப்பு காட்டிக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. ஒரு வேளையை அவர்கிட்ட இருந்து வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். அப்புறமேட்டு ஈவினிங்காக வீட்டுக்கு போகலான்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பண்டிகை போட்டிருந்தாங்க. அங்கே ரொம்ப நிறைய கடை அது இதுன்னு நிறைய இருந்துச்சு. ரஷ்ஷாகவும் இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் கடைன்னு சொல்லி அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே போயிட்டு இருந்தோம் வீட்டுக்கு. லைட்டிங்கெல்லாம் போட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கவே ரோடு. உங்கள் யார் யாருக்கு இப்படி ரோட்டு கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அங்கெல்லாம் அப்பளம் பஜ்ஜி அது இதுன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு வந்து பாதாம் ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லி பாதாம் ஜூஸ் குடிக்க போயிட்டோம். குடித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்றதுக்காக வெளியே தான் போயிருந்தோம். நாங்கள் அங்கே போய் நான் 2 நைஸ் தோசையும் அவங்க வந்து ரொட்டி கலக்கி ஒரு சப்பாத்தின்னு சொல்லி சாப்பிட்டோம். ஃபைனலி புரோட்டா சாப்பிட்டுருந்தோம். 4 தோசை ஒரு 600 பில்லு வைப்பா. இங்கேதான் 40 ரூபாயில் பில்லு வைக்கலாம். லைஃப்பில் இது வரையும் கூட நான் போய் 600 ரூபாய்க்கு சாப்பிட்டதே இல்லை. ஐயா பேசுகிறாங்க. ப்ராமிஸ் பண்ண சொல்லுவாங்களுக்கு அஸ்தஃபிருல்லாஹ். நோம்பு மாதம் அதுவும் போய் பேசக்கூடாது. சரி गाइस, நம்ம வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணலாம். வாங்க சாப்பிட்லாம். ஒரு வார்த்தை கூப்பிடாம பாருங்க. வாங்க சாப்பிடலாம். ரொம்ப நாள் கழிச்சு நைட் போகிறோம், ஜாலியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.